பார்வதிக்கு என்ன கேப் கிடைச்சாலும் திவ்யா மேலே விக்ரம் மேலெலாம் வன்மம் கொட்டுற மாதிரி வரவே வராது. அவங்களால வன்மம் கொட்டாமல் இருக்கவே முடியாது. இப்போ வந்து பார்வதியோட அம்மா கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போகிறப்ப எல்லாம் பாய் பாய்ன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்க அம்மா கிட்ட வந்து பாயம்மா பாயம்மா பாயம்மாங்கிறாங்க. அப்போ வந்து கமருதினங்கன்னு சொல்லியிருப்பார் போல இருக்குது, பாய் அம்மாவா அப்படின்னு. அப்போ உடனே வந்துட்டு அதை சபரி வந்துட்டு ஹே பாயம்மா பாயம்மாங்கிறான், ஏதோ சிம்பாலிக்காக தான் அவள் சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்லியிருப்பாரு. இது ரெண்டுமே பாரு காதில் விழலை. அப்போ திவ்யா வந்துட்டு சொல்கிறாங்க, பாயம்மாவா என்ன சொல்கிறீங்க பாரு அப்படின்னு சொன்னோடனே அதுக்கு வந்துட்டு பாரு பேசாமலே நிற்கிறாங்க. அவங்க அம்மாக்கிட்டே பேசி நிற்கிறாங்க, ரிப்ளை பண்ணாமல். அப்போ திருப்பவும் வந்துட்டு திவ்யா சொல்கிறாங்க, பாரு சொன்னது உங்களுக்கு கேட்டுச்சா, பாயம்மான்னு சொன்னது கேட்டுச்சா, அந்த கவுண்டர் கேட்கலையா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்கு எதுவும் கேட்க நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க ஒன்லி வந்து இன்னும் நிறைய ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ் கூட அதிகமாக பாரு வந்து பேசுகிறதே பார்க்குறது ரொம்ப கம்மி தான். அவங்க பேச மாட்டாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துட்டு அப்போ திவ்யாவை இவ்வளோ தூரம் பிடிக்கலைன்னா அப்போ திவ்யாவுக்கு ரியா ஃபீட்பேக் சொல்லும்போது எதுக்கு ஊடால போயிட்டு டேப் ரெக்கார்டர் அது இதுன்னு சொல்கிறாங்கன்னு தெரியல. ஒருத்தரை பிடிக்கலைன்னா அவங்கள பற்றி பேசவே கூடாது. இல்லை அவங்கள பற்றி நீ ஒரு கமெண்ட் பண்ண ரெடியாக இருக்கேன்னா அவங்க ஒன்று ஒரு ஃபன் பண்ணாங்கன்னா அதை உனக்கு அக்செப்ட் பண்ண மாதிரி ரெடியாக இருக்கணும். அப்போ தான் அவங்க அம்மாவுக்கு தனியாக தயிர் சாதம், அவங்க அம்மாவுக்கு வேண்டி மாதுளம்பழம்லாம் போட்டு அவங்க ஸ்டமக் அப்செட்டாக இருக்குன்னு தனியாக திவ்யா பண்ணி கொடுத்துருக்காங்க. அவங்க அம்மாக்காக தனியாக டீ பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம அம்மாவுக்கு இப்படி ஒருத்தவங்க இது பண்ணாங்கன்னா மினிமம் ஒரு 5 நிமிஷமாவது அந்த கர்ட்டசியோடு நம்ம இருப்போம். அதுக்கப்புறமா விக்ரம் வந்துட்டு ஏதோ நெகட்டிவிட்டின்னு பேசுகிறாரு. அது சரியாக காதில் விழலை. ஏதோ ஒன்று சொன்னோடனே ஆமாம் நீ சொல்லுடா, நீ வெறும் நெகட்டிவிட்டி தான்டா, நீ சுத்த நெகட்டிவிட்டின்னு ஏதோ விக்ரமை டீஸ் பண்ணுறாங்க பாரு. சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்ன மாதிரி ரொம்ப நல்லவனாக இருக்க முடியாது போ, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரம் சொல்கிறாரு, ஆமாம் உன்ன மாதிரி கெட்டவளாகவும் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏன்னா விக்ரமை வந்து பாரோட அம்மா நிறைய சொல்லியிருப்பாங்க. அவர் வந்து அவங்க அம்மா கிட்ட எதுவும் சொல்லாமல் அதை வந்து பாருக்கிட்ட சொல்கிறாரு. அவர் திவ்யா அப்பா கிட்ட சொன்ன பதிலை வந்து பாரு அம்மாட்டே சொல்லியிருக்கலாம், இல்லை திவ்யா அப்பாட்டையும் கொஞ்சம் ரெஸ்பெக்டோடு பேசியிருந்துருக்கலாம். அவர்கிட்ட மட்டும் பதில் பேசிட்டு பாரு அம்மா கிட்ட ஒன்றுமே சொல்லாமல் இருந்திருப்பாரு. அப்புறம் வந்துட்டு ஒன்றை மாதிரிலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பாரு பாட்டுக்கு கிளம்பி வராங்க. போடா ஐ டோன்ட் ஹாவ் அ சே அப்படின்னாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு, எல்லாத்தையும் சே பண்ணிவிட்டு என்னத்தை ஐ டோன்ட் ஹாவ் அ சே அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ ஒரு மினிமம் அவங்க அம்மாவுக்கு எல்லாம் ரெஸ்பெக்ட் கொடுத்தாங்கன்னு அந்த பேசிக் கர்ட்டசி கொஞ்சம் நேரம் கூட பார்வால் மெயின்டைன் பண்ண முடியல. இதை சொன்னால் நான் மற்ற கண்டஸ்டன்ஸுக்கு சப்போர்ட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க. எப்படின்னு எனக்குமே சத்தியமாக புரியல. என்ன பேசிஸில் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.